சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வயிற்றுல துணி இல்லாதனால பதட்டத்தோட வேகமா பார்த்தா ரூமுக்கு தமிழ் வரவும் எய்தாப்புல பார்த்தா சேது வராரு. ஐயோ பூச்சி இவர் வராரு, வயிற்றுல வேற துணி இல்லையே, வயிற்ற பார்த்தாருன்னா கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தமிழ் முந்தானை எடுத்து வயிற்ற மறைச்சிக்கிறவும், என்ன தமிழ் எங்க போன, உன்னை காலில இருந்து தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னங்க என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் பதட்டத்தோட பேசவும், ஏன் தமிழ் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கவும், இல்லைங்க வாந்தி வர மாதிரி இருக்கு, நான் பாத்ரூம்ல போயிட்டு மட்டும் வந்துடுவா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் சொல்லிடுறாரு. வேகமாக பார்த்தா தமிழ் பாத்ரூமுக்குள்ளே வந்துட்டு அந்த துணி மூட்டை எடுத்து வயிற்றுல வச்சுட்டு, அப்பாடா இப்படி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்க வேண்டியதாக இருக்கே, இவர்கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தமிழ் வயிற்றுல துணியை வச்சுட்டு வெளியே வரவும், என்ன தமிழ் வாந்தி எடுத்துட்டியா, இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் என்னாச்சு, ஏன் திடீர்னு வாந்தி வருது உனக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்கேல. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் வருதுங்க. அதான்ப்பா சேது, எனக்கும் ஒன்றும் புரியல, எல்லாத்துக்கும் 5 மாசம் வரையே தான் வாந்தி வரும், 5 மாசத்தோட வாந்தி தலை சுத்தல் இது எல்லாமே நின்றோம், ஆனா உன் பொண்டாட்டிக்கு இப்பதான் வாந்தியே ஆரம்பிச்சிருக்கான், நீ உன் பொண்டாட்டி இது நாள் வரைய கவனிச்சிருக்கியா, அவ ஒரு நாளாவது வாந்தி எடுத்து பார்த்திருக்கியா, இல்ல தலை சுத்துதுன்னு சொல்லி உன்ட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா, எதுவுமே கிடையாது, இவளுக்கு எல்லாமே அப்படியே தலைகீழால நடந்துகிட்டு இருக்கு, இவளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஈஸ்வரி, ஏன்பா சேது நம்ம வேணா தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரியில போய் என்ன ஏதுன்னு ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துருவோமா, வயிறு வேற இப்ப தமிழுக்கு வளர்ந்துருக்கு, இத பத்தியும் டாக்டர்கிட்ட ஒரு மாதிரி ஸ்கேனும் எடுத்துட்டு கூட தமிழ்ச்செல்வியோட உடம்ப போய் செக் பண்ணிட்டு அவளுக்கு என்ன ஏது ஏன் இப்படி இருக்கு, வாந்தி நிக்கிறதுக்கு மாத்திரை மருந்து கூட வாங்கிட்டு வரலால, என்ன செய்து அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இங்க சித்ரா பார்த்தா, நீ எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டோண்டி அப்படின்னு சொல்லி இங்க சித்ரா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கு. உடனே பார்த்தா சேது தமிழை பாக்குறாரு. என்ன தமிழ், சினிமா சொல்றதும் சரிதானே, ஆஸ்பத்திரிக்கு போமா, கிளம்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், தமிழ் பதட்டத்தோட, ஏன் ஆஸ்பத்திரின்னு சொன்னாலே இவ முகம் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழ் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லைங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு இப்போ பரவாயில்ல, எனக்கு வாந்தியெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இல்லை இப்போ பரவாயில்ல, உனக்கு இப்போ வாந்தியெல்லாம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்லைங்க இல்லை இப்போ பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரி சின்னம்மா அதான் தமிழே வேணான்னு சொல்றால, வா தமிழ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை கூட்டிட்டு போயிடாரு. என்னம்மா இவளை எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அவ செக் பண்ணையில நீயும் கூட இருந்து அவ உண்மையிலே மாசமா இருக்காளா இல்லையா டாக்டர் கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குதேம்மா, போன தடவை நீ போன கீழே அடிபட்டு நீ தான் வந்த, இந்த தடவை எப்படியாவது அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடணுமா, அவ உண்மையிலேயே மாசமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறன்னு போல இருக்கு, இல்லாட்டினா எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா புலம்பவும், இருடி சித்ரா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் இவ எத்தனை நாளைக்கு இவன் பொய் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நம்மளும் பார்ப்போம், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கையும் களவுமா இவ உண்மையிலே மாசமா இருந்தா பரவாயில்ல, எனக்கு என்னமோ இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தான் எனக்குமே சந்தேகமா இருக்கு, கூடிய விரைவிலேயே அவ மாசமா இருக்காளா இல்ல சும்மாதான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காளான்னு நம்ம கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு.